உதகையின் முக்கிய சுற்றுலா மையங்களுள் ஒன்றான தொட்டபெட்டா காட்சிமுனை 5 நாட்களுக்கு பின்னர் திறக்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தென்னிந்தியாவின் 2வது உயர்ந்த சிகரமாக திகழும் தொட்டபெட்டா காட்சிமுனையை கண்டு ரசிக்க தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தொட்டபெட்டா காட்சிமுனை பிரிவு சாலையில் இருந்த ஃபாஸ்டேக் நுழைவு கட்டண மையத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து நுழைவு கட்டண மையத்தை வேறு இடத்திற்கு மாற்றும் பணி கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கியது. இதனையடுத்து கடந்த மே, ஜூன் மாதங்களில் 15 நாட்கள் தொட்டபெட்டா காட்சிமுனை மூடப்பட்டு பணிகள் நிறைவடையாத நிலையில் திறக்கப்பட்டது. மீண்டும் கடந்த 20ஆம் தேதி மூடப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் உதகையில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவதால் தொட்டபெட்டா காட்சிமுனை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஸோ ஊட்டிக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். இந்த டைம் எந்த டைம் வந்தாலுமே நாங்கள் வந்து தொட்டபெட்டா மிஸ் பண்ணாமல் போகிறதே இல்லை. ஸோ இப்போ வந்த உடனே எங்களுக்கு திடீர்னு நேற்று வந்தோம், இந்த மாதிரி தொட்டபெட்டா க்ளோஸ் ஆகிடுச்சு, ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போனோம். கம்ப்ளீட்டாக கிளைமேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் தொட்டபெட்டா, ஊட்டி சரௌண்டிங். எங்கள் ஊரை விட இந்த ஊர் நல்லா சில்னஸாக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, இங்கேயே இருக்கணும் போல் தோணுது. தொட்டபெட்டா வியூஸ் நல்ல செம்மையாக இருக்குது. செம்ம கிளைமேட்டு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கிங் கூட நிற்க வைக்க முடியல, டூ வீலர் கூட நிற்க முடியல, அவ்வளோ ரெஸ்ஸாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் நல்லா கிளைமேட்டை. தொட்டபெட்டா காட்சிமுனை சாலையில் கடந்த 4 மாதங்களாக நடைபெற்று வரும் ஃபாஸ்டாக் கட்டண மைய பணிகளை விரைந்து முடிக்க வனத்துறைக்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வார இறுதி நாட்கள் மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி என தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூரில் அதிகாலை முதலே குடும்பமாக சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நாளி கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வருகையால் கடற்கரை பகுதி, நாளி கிணறு, முடி காணிக்கை செலுத்தும் இடம், வள்ளி குகை ஆகிய இடங்களில் கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. இதற்கிடையே சுமார் 4 அடிக்கு கடல் நீர் உள்வாங்கியதால் கடவுளர் சிலைகளும் தென்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.